இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைய வார்த்தை, ஏன் இவ்வளவு துன்பம் என்ற தலைப்பின் கீழாக நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. 1 யோவான் 4:10 நாம் வாசிக்கின்றோம். அடிக்கடி சண்டை நடக்கும் ஒரு நாட்டில் பயங்கர போர் மூண்டது. அதில் கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கான பெண்களும் குழந்தைகளும் ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய பிரேத குழியில் புதைக்கப்பட்டார்கள். அதை சுற்றிலும் சிறிய சிறிய சிலுவைகள் நாட்டி வைக்கப்பட்டன. ஒவ்வொரு சிலுவையிலும் ஏன் என்ற கேள்வி பொறிக்கப்பட்டிருந்தது. சில சமயம் இந்த கேள்வியை ஜனங்கள் மிகவும் வேதனையோடு கேட்கிறார்கள். பேரோ பேரழிவோ, போரோ நோயோ குற்ற செயலோ தங்கள் அன்பானவர்களின் உயிரை பறித்து விடுகையில், தங்கள் வீட்டை நாசப்படுத்துகையில் அல்லது தாங்க முடியாத துயரத்தை ஏற்படுத்துகையில் இந்த கேள்வியை பரிதாபமாக கேட்கிறார்கள். அத்தகைய துயரங்கள் தங்களுக்கு ஏன் நேரிடுகின்றன என்பதையும் தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். ஆபகுக் தீர்க்கதரிசியும் இதே கேள்வியை தேவனிடத்தில் கேட்கிறார். கொடுமையான காரியங்களை நான் காணும்படி ஏன் செய்கிறீர்? பிரச்சனைகளை ஏன் பார்த்து கொண்டிருக்கிறேன்? கொள்ளையும் வன்முறையும் ஏன் முன்னே நிகழ்கின்றன? தகராறுகள் ஏன் நடக்கின்றன? சண்டை சச்சரவுகள் ஏன் ஏற்படுகின்றன? ஆபுக் 1:3 நாம் இதை பார்க்கலாம். தேவன் அவரை திட்டினாரா? இல்லை, மாறாக அவருடைய விசுவாசத்தை அதிகரிக்கவே உதவினார். ஏனென்றால் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7 நாம் இந்த உறுதியான வசனத்தை வாசிக்கின்றோம். அநேக தங்கள் மத தலைவர்களிடமும் போதகர்களிடமும் சென்று ஏன் இவ்வளவு துன்பம் இருக்கிறது என கேட்கிறார்கள். அப்படி துன்பப்படுவது தேவனுடைய சித்தம் என்றும், துயர சம்பவங்கள் போன்ற எல்லா காரியங்களையும் பிறப்பதற்கு முன்னரே தேவன் தீர்மானித்து விட்டார் என்றும் அவர்கள் பதிலளிக்கிறார்கள். மேலும் தேவனுடைய வழிகள் புதிரானவை என்றும் கற்பிக்கின்றனர். ஏன் குழந்தைகளையும் கொல்ல அனுமதிக்கிறார் என்றும் கற்பிக்கிறார்கள். இந்த உலகில் பகைமையையும் பித்தலாட்டமும் மூர்க்கதனமும் நிறைந்திருக்கின்றன. பாவத்தன்மையுள்ள மனிதர்களின் பிறர் மீது ஆதிக்கம் செலுத்த துடிக்கிறார்கள். இதன் விளைவுதான் போர், ஒடுக்குதல், துன்பம் ஆகியன. தேவன் துன்பத்திற்கு காரணர் அல்ல என்பதை அறிந்தாலும் அதை அனுமதிக்கிறார். நாம் விசுவாசத்தில் உறுதிப்பட அவர் கற்றுக் கொடுக்கிறார். நம்மள் ஏன் அன்பாகவே அவர் இருக்கிறார். அவரை தேடுவோமா? ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய வார்த்தையின் வழியாக இந்த துன்பத்திலிருந்து எங்களை காக்கிற தெய்வம் நீராக இருக்கிறேன். ஆகவே நீர் எங்களை அன்பு செய்கிற தெய்வன் என்பதை புரிந்து கொள்ள கிருபை செய்தீரே. அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.